Hello and welcome to TNPC Tude Daily Current Affairs. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் டாபிக் ஆக்சியம் 4 மிஷன். கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால டிலே ஆன இந்த மிஷன் திரும்ப லான்ச் பண்ணியாச்சு. ஸோ நேற்றுக்கு ஜூன் 25 அன்றைக்கி லான்ச் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இந்த மிஷன் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்பியர்ஹெடட் பை ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க யாரோட சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க? நாசா, இஸ்ரோ, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கூட. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏஜென்சியும் பார்த்திங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவல்ஸ் குரூ மெம்பர்ஸை வச்சு அந்த ஜீரோ கிராவிட்டியில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சி வச்ச ஒரு ஹியூமன்ஸ் மிஷன் தான் இது. இதில் இந்தியா இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்குவாட்ரான் ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு போன ரெண்டாவது இந்தியனாக யார் வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுபான்சு சுக்லா வந்திருக்கிறார். ஸோ ராகேஷ் சர்மா 1984 போனது. ஸோ இந்த மிஷனுடைய டீட்டெயில் நம்ம ஏற்கனவே பழைய எபிசோடில் பார்த்துக்கிறோம். பட் ஸ்டில் தேர் இஸ் சம் எலிமெண்ட்ஸ் இங்கே நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஷன் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போன ராக்கெட் ஸ்பேஸ் எக்ஸ் ஃபல்ஹான் 9 ராக்கெட். அஸ்ட்ரோனட்ஸ் பார்த்திங்கன்னா ஹங்கேரி, போலந்து, யூஎஸ் அஸ் வெல் அஸ் இந்தியா, இவங்க எல்லாமே போயிருந்துருக்கிறாங்க. இந்தியா பொறுத்தளவில் ராகேஷ் சர்மா அவர் தான் ஃபஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ்க்கு போனது 1984. அதுக்கு பிறகு போன செகண்ட் அஸ்ட்ரானட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்லா தான். ஸோ இப்போ ஏற்கனவே இஸ்ரோ பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், கம்யூனிகேஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்பேஸ் டெக்னாலஜியில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற இஸ்ரோவோட நோக்கமாக இருக்குது. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவினுடைய ஓன் க்ரூட் ஆர்பிட்டல் மிஷன் ககன்யானும் பார்த்திங்கன்னா 2027 ஃபஸ்ட் ஹாஃபில் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு இருக்குது. இந்த டைமில் இந்த மிஷன் ஆக்சியம் மிஷனில் இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷனும் இருக்குது. பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய இதாக ஹெல்த்து, பயோஃபார்மிங், வேஸ்ட் ரெமிடியேஷன் சம்மந்தமாக இஸ்ரோவினுடைய ப்ராஜெக்ட்ஸை நம்ம போகக்கூடிய அஸ்ட்ரானட் இதெல்லாம் பண்ண போகிறாரு இன் தி மைக்ரோ கிராவிட்டி என்வரான்மெண்ட்டில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி, டெல்லி பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், இவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ கிராவிட்டி என்வரான்மெண்ட் மூலமாக எதை ஸ்டடி பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஆல்கேவோடைய கார்பன் கேப்சர் அண்டு ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்க போகிறாரு. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்றது 1998 கொண்டு வந்தது. இட் இஸ் அ குளோபல் கம்யூனிட்டியோட இனிஷியேட்டிவ். என்ன அப்படின்னா ஸ்பேஸ் டெக்னாலஜியை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்போ இஸ்ரோ என்ன பிளானில் இருக்காங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் லான்ச் பண்ணலாம்னு இருக்கிறோம். இப்போ நம்ம சுக்லாவோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்றது ஒரு குருஷியலான பாயிண்ட் தான் ஃபார் அவர் இந்தியன் ஃபர்தர் ஸ்பேஸ் மிஷன்ஸ். திஸ் இஸ் தி வெரி ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ நிறைய இன்றைக்கி தமிழ்நாடு இனிஷியேட்டிவ்ஸ் வந்திருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். கபினி டேம் சூன் டு அவர்ட் டிசாஸ்டர். இப்போ சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, கர்நாடகா கவர்மெண்ட்டோட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைண்டிங் பண்ணியிருந்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த கபினி டேமில் சம் கிராக்ஸ் இருந்ததாகவும் அதில் லீக்கேஜஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கபினி டேம் பார்த்திங்க அப்படின்னா கபிலா ரிவரில் கட்டப்பட்டது. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரிபியூட்ரி ஆஃப் தி காவேரி. இந்த ரிவர், இந்த டேம் மூலமாக பெனிஃபிட் அடைகிறது போத் தமிழ்நாடு அஸ் வெல் அஸ் கர்நாடகா. ஸோ இதில் கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா மாண்டியா, ஹசன் டிஸ்ட்ரிக்ட், தம்கோ டிஸ்ட்ரிக்ட்டு, ராமநகரா, அதேமாதிரி மைசூரு, பெங்களூரு ஸ்டேட் கேபிட்டல் பெங்களூர் முதற்கொண்டு இந்த பர்டிகுலர் டேம்னால் பெனிஃபிட் ஆகுது. தமிழ்நாடு சைடில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், ராமநாதபுரம்லாம் பெனிஃபிட் ஆகுறாங்க. இப்போது அஸ் பர் டேம் சேஃப்டி ஆக்ட் 2021 பிரகாரம் பார்த்திங்கன்னா ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டேம்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஃப்ரேம் ஒர்க் போத் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கணும், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் எடுக்கணும் அப்படிங்கிறதா 2021 கொண்டு வந்த டேம் சேஃப்டி ஆக்ட் உடைய ஒரு மேண்டேட்.
ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸை கூடிய விரைவில் எடுப்பாங்கன்றதை நம்ம நம்புகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். இந்தியா செகண்ட் ஆஃப்டர் நைஜீரியா ஆன் வேக்சின் நம்பர். ஆக்சுவலி இந்த நம்பர்ஸ் பற்றி நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மேகசின் சொல்லலாம், லேண்ட்செட். இந்த லேண்ட்செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. அதாவது 0 டோஸ் சில்ட்ரன் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, தோஸ் லேக்கிங் அக்சஸ் ஆர் நெவர் ரீச்டு பை ரொட்டீன் இம்யூனைசேஷன் சர்வீசஸ். ஸோ இம்யூனைசேஷனே எடுக்காத குழந்தைங்க இல்லாட்டி டிஃபிகல்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களாக வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு எவ்வளோ இருக்கிறதா சொல்கிறாங்கன்னா 1.44 மில்லியன் சில்ட்ரன் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2023 இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு பிறகு இருக்கிறதா சொல்கிறாங்கன்னா, நைஜீரியா தான் வேர்ல்ட்லேயே அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியாக இருக்குது. அதுக்கு பிறகு இந்தியா இருக்கிறதா சொல்கிறோம். இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்லாம் எடுத்துருக்குறாங்க இந்த இம்யூனைசேஷன் இதுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் பற்றி செக் பண்ணிக்கிறது ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். PLI ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. 2020 கொரோனா பீரியடில் கொண்டு வந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1.76 லட்சம் வரைக்கும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஸ்கீம் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இந்த ஸ்கீம் மூலமாக ப்ரொடக்ஷன் நடந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ப்ரொடக்ஷன் நடந்துருக்கு. கிட்டத்தட்ட எம்ப்ளாய்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 12 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு இப்போ மார்ச் 2025 வரைக்கும்ன்ற டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இதில் கவர்மெண்ட் சைடில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் டேட்டா. 1.96 lakh crore வந்துட்டு இந்த ஸ்கீமில் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருந்திருக்கு. இந்த ஸ்கீம் 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 14 செக்டாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 14 செக்டாருக்கு. ஸோ தோஸ் செக்டார்ஸ் பாருங்கள். ஸோ லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், IT hardware, bulk drugs, medical devices, pharmaceutical, telecom and networking products, then food processing industries, white goods, automobiles, auto components, and steel and textiles, drones and drone components. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம எந்த மாதிரி இப்போ குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா இதில் என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, வாட் ஆர் தி இம்பேக்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் ஆன் வேரியஸ் செக்டார்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு, செக்டார்ஸ் இன் இந்தியான்ற கொஷின் இதெல்லாம் நம்ம கேட்கலாம். ஓகே, திஸ் இஸ் PLI ஸ்கீம் 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணது. இதுதான் இன்றைக்கி வந்த மேஜர் நேஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ். தென் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ சமீபத்தில் கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ட்ரைபல் பீப்புள் மத்தியில் ட்ரைபல் பீப்புளுக்கான ஸ்கீம்ஸ் பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக யூனியன் கவர்மெண்ட் டேக்கன் ஒன் அவுட்ரீச் ப்ரோக்ராம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 லட்சம் ட்ரைபல் டாமினேட்டட் வில்லேஜஸ்க்கு வந்துட்டு இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களோட டோர் டெலிவரி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அது என்னென்ன ஸ்கீம்னு பாருங்கள். பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான், அதை தான் PM ஜன்மன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தார்த்தி ஆபா ஜன்ஜதியா கிராம உத்கார்ஸ் அபியான் அப்படிங்கிறது. இதில் இந்த 2 மிஷனில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள். ஒரு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பர்டிகுலர்லி ஆதார், ஆயுஷ்மான் பாரத் கார்டு, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டில் கொடுக்கக்கூடிய என்டைட்டில்மெண்ட்ஸு, பென்ஷன் சம்மந்தமான விஷயங்கள், ஜன்தன் அக்கௌண்ட்டு, இது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இது மூலமாக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. என்னென்னா பார்ட்டிசிபேட்ரி கவர்னன்ஸ் த்ரூ கம்யூனிட்டி மொபிலைசேஷனை வந்துட்டு ப்ரொஜெக்ட் இது பண்ணுறாங்க. ஸோ இதில் பாருங்கள், PM ஜன்மான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2023 இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீமு. இது வந்துட்டு டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா 75 PVTGஸ்ன்னு சொல்லுவாங்க, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அக்ராஸ் 18 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரி. ஸோ இதுதான் PM ஜன்மான். PM ஜன்மானில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்டிகுலர்லி அவங்க வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், டோட்டலாக அவங்களுக்கு ஹெல்த்துக்கு இருக்கா ஒவ்வொன்றும் பார்த்து கொடுக்கக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்துட்டு தார்தி அபா ஜன்ஜதியா கிராம் உத்கர்ஷ் அபியான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுடைய வில்லேஜஸில் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பற்றி இந்த ஒரு ஸ்கீம். இப்போ வந்து இந்த 2 ஸ்கீமினுடைய அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நவம்பர் 2024 நம்மளுடைய ஹானரபிள் பிரசிடெண்ட்
பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்துருக்குறாங்க. ட்ரைபல் பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட் டெரெயின் இருக்கிறதுனால அவங்களால வந்துட்டு இந்த ஸ்கீம் சக்ஸஸ் பண்ண முடியலை. மேற்கொண்டு லேண்டும் ப்ராப்பராக இல்லைன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருந்துருக்குறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை நேர்லேயே போய் செய்யறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க யூனியன் கவர்மெண்ட். இது ஒரு கமெண்டபிள் இனிஷியேட்டிவ் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், ஃப்ரேம் ஒர்க் ஃபார் தமிழ்நாடு நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரியல் பார்க். அதாவது நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரியல் பார்க்னால் என்ன அப்படின்னா வந்துட்டு கார்பன் எமிஷன் சுத்தமாக இல்லாத மாதிரி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெட் ஜீரோன்றோம். இது என்னென்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கிளைமேட் இனிஷியேட்டிவ் தான். இப்போ யூனியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2070 வந்துட்டு ஒரு நெட் ஜீரோ எமிஷன் இருக்கக்கூடிய நாடாக மாறணும்னு இருக்கிறாங்க. அஸ் ஃபார் அஸ் தமிழ்நாடு இஸ் கன்சர்ன் வி ஃபிக்ஸ்ட் 2050 as அவர் டார்கெட். 2050 வந்துட்டு ஒரு நெட் ஜீரோ எமிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக உருவாகணும்னு இருக்கிறோம். இதில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு கூட சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து தான் வந்துட்டு நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரியல் பார்க். இது தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட்டு நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரியல் பார்க் எங்கன்னா திருவள்ளூர் தான். ஸோ இந்த திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா வந்துட்டு டு மினிமைஸ் தி க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் தான். இது யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தமிழ்நாடு கூட இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி பார்த்திங்கன்னா சிப்காட், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன், தென் சிங்கப்பூரில் கவர்மெண்ட்டினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவை எடுத்திருக்கிறாங்க. ஸோ பர்டிகுலர்லி இப்போ இந்த இனிஷியேட்டிவ் வந்து எதெல்லாம் டார்கெட் பண்ணுதுன்னு பாருங்கள். ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ், அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ், இது எல்லாமே எதுக்காகண்டா ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், இதை தாண்டி இன்னோவேட்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் இதெல்லாமே இதில் எடுத்து பண்ண போகிறாங்க. இது எல்லாமே எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம 2030 50% எமிஷனை குறைக்கிறதாகவும் 2050 பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நெட் ஜீரோ எமிஷன் ஸ்டேட்டாக உருவாகிறதுக்காகவும் ஒரு இனிஷியேட்டிவ். இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து 2015 COP21 பாரிஸ் அக்ரிமெண்ட்டை அலைன் பண்ணி இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் டேட்டா கொடுத்துருக்கிறாரு. நெக்ஸ்ட் டாபிக் ஐபி ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபெசிலிட்டேஷன் சென்டர், அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபெசிலிட்டேஷன் சென்டர் IPFC. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ்க்கு யூனியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 40 லட்சம் செலவு பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் சென்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இந்த சென்டர் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் கிவிங் கைடன்ஸ் டு தி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். எதுக்காகண்டா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான அவேர்னஸ் வரணும். இதை தாண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களும் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ராக்டிசஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இது மூலமாக பார்த்திங்கன்னா ஐபி ஃபைலிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு MSME மூலமாக அதிகமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு முக்கியமான ஏமாக இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் தமிழ்நாடு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் 100 டேங்க்கை வந்துட்டு கிளியர் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க், பெரிய லெவலில் இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் வந்துட்டு ஒரு 100 டேங்க்ஸ் இது பண்ணுறாங்க. ஸோ அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு இது என்ன மிஷன் அப்படிங்கிறாங்க, RRRR மிஷன்றாங்க, RRR. இப்போ அது வந்துட்டு ரிப்பேர் ரெனோவேஷன் அண்ட் ரீஸ்டோரேஷன் மிஷன். இட் இஸ் த பார்ட் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்டுடைய பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனாவுடைய இனிஷியேட்டிவில் தான் அதை பண்ணுறாங்க. ஸோ பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் வாட்டர் அஸ் வெல் அஸ் எக்ஸ்பேண்டிங் இரிகேஷன் கவரேஜ் தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டத்தில் இருந்துட்டு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 111 கோடி அலோகேட் பண்ணுறாங்க. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பங்கு பார்த்திங்கன்னா ஒரு 10.56 crore ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பங்கு, மற்றது எல்லாமே யூனியன் கவர்மெண்ட்டு தான். இதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த வேலை நடக்குதுன்னு பாருங்கள். கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பாருங்கள் சிவகங்கையில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து 49 பிளேஸ் எடுத்து பண்ணுறாங்க. 2வது பெரிய அதிகமாக பண்ணக்கூடிய பிளேசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ராமநாதபுரம். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ வாட்டர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது நம்மளால் பண்ண முடியுது. கேட்ச்மெண்ட் ஏரியாவில் வந்துட்டு பெட்டராக நம்மளால் வந்துட்டு வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ண முடியுது. ஸோ இது மூலமாக அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாகும், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அப்படிங்கிறது ப்ராப்பராக நடக்கும், லோக்கல் கம்யூனிட்டியினுடைய வாட்டர் நீட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள்.
தமிழ்நாடு டு கிவ் 4% ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் ஃபார் ஸ்டாஃப் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ். ஸோ தமிழ்நாடு இப்போ ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 பேஸாக வச்சு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுக்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே அப்பாயின்மெண்ட்டிங்கில் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது, பட் ப்ரொமோஷனில் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ரிசர்வேஷன்ஸ் இன் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். என்ன அப்படின்னா வந்துட்டு மினிமம் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் 5 பேர் வேலை செய்யணும். ஓகே, இதை தாண்டி வந்துட்டு போஸ்ட் வந்து பே லெவல் வந்துட்டு 25க்குள்ளே இருக்கக்கூடிய பே லெவலாக இருக்கணும் அந்த பர்டிகுலர் வேலை. அதுக்கு வந்துட்டு ப்ரொமோஷனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிசர்வேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு 4% ரிசர்வேஷன் அலோகேட் பண்ணியிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த 4% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆல் 4 டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ், எதர் பிளைண்ட்னஸ், லோ விஷன், இல்லாட்டி வந்து டெஃப், இதை தாண்டி லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி, எந்த டைப்பாக இருந்தாலும் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ இட் இஸ் அ சோசியல் ஜஸ்டிஸ் இனிஷியேட்டிவ் தான், ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். அடுத்து பாருங்கள், வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போது சமீபத்தில் கவர்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக பேசுபொருளாக இருக்குது. 2023-24 எடுக்கப்பட்ட இனிஷியேட்டிவ். இது 11 பிளாக்கு, 11 டிஸ்ட்ரிக்டில் 11 பிளாக்ஸில் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. இதில் வந்து குழந்தைங்களை வந்துட்டு பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம புக்ஸ் மற்றவங்க எழுதுகிறாங்களே ஒழிய குழந்தைங்க எழுதக்கூடிய புக்ஸ் வெளியே வர்றது வந்து ரொம்ப ரேர் தான். அதனால் இந்த இனிஷியேட்டிவ் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா குழந்தைங்களை எழுத வைக்கிறாங்க, அவங்கள பப்ளிஷராக மாற்றுறாங்க. சரிங்களா? இது பர்டிகுலர்லி யாருக்கு பெனிஃபிட் ஆகும்னா ரூரல்லேருந்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு இவங்க எழுதக்கூடிய புக்ஸை வந்துட்டு எந்த மாதிரி கேட்டகரியில் பிரிக்கிறாங்கன்னா நுழை, நட, ஓடு, பற அப்படிங்கிற கேட்டகரிஸில் தான் வந்துட்டு இந்த புக்ஸ் எல்லாம் வந்துட்டு வகைப்படுத்தி இருந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி எடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் இன் தமிழ்நாடு. ஓகே, these are all the important topics which we covered today. Hope you enjoy. ஸோ நான் எல்லோரும் வந்துட்டு டிஎன்பிசி டியூட் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ அதில் நாங்கள் எல்லா மெட்டீரியல்ஸும் போட்டுறோம். ரெகுலராக வந்துட்டு நம்மளுடைய சேனலில் வந்து நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து எக்ஸ்பிரஸ், இந்த 3 நியூஸ் பேப்பர்லேருந்து நியூஸஸ் கவர் பண்ணுறோம். ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஹெல்பிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ரூரல் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துருந்துருக்குறோம். ஸோ Group 1, Group 2 சிவில் சர்வீசஸ் அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஸ்டே டியூன் ஆன் சேனல். தேங்க்யூ.